நானும் அவரும் பல விவாதங்கள்ல நான் திமுக இல்ல திராவிட இயக்கம் சார்பா கலந்திருக்கிறேன். அவரு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா கலந்திருக்கிறாரு. கொஞ்சமாவது அந்த கட்சியில நாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் ராஜீவ்காந்தி. இல்ல, உங்களுக்கு பாவமா இல்லையா? நீங்க கடைசியா சீமானுடைய எந்த பேட்டிய பார்த்தாலும் ரொம்ப பரிதாபமா, ரொம்ப பாவமா இருக்கு. என்னைக்கு மேடைக்கு மேடை பொய் பேச ஆரம்பிச்சாரோ, கேவலமா பேச ஆரம்பிச்சாரோ, அதற்கு பிறகு அவரை பற்றி பேசுவதே ஒண்ணும் பயனில்ல. ஏன்னு சிரிக்கிறது, எதற்கெடுத்தாலும் சிரிக்கிறது, பொய் சொல்றது, கேவலமா பேசுறது. இந்திரா காந்தி செத்தப்ப 3 நாள் பட்டினி கிடந்தாராம். ஒரு பேட்டியில சொல்றாரு. இப்ப ஈழத்துல போர் நடந்துட்டு இருந்தப்ப போய் ஆமக்கறி, முயல்கறி, பன்னிக்கறி வேட்டை. அப்ப ஈழத்துல என்ன இதுவா நடந்துகிட்டு இருந்துச்சு? ஈழம் கிடைச்சு என்ன கொண்டாட்டமா நடந்துட்டு இருந்துச்சு? பூமிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆவணப்படமா. அது வந்து சீமான வச்சே எடுத்திருக்காங்களாம். அதையே வெட்டி வெட்டி பண்ணாலே அது நாம் தமிழர் மிகப்பெரிய பிரச்சாரமா அமையுமாம். பூமி எவ்வளவு கேவலமான ஒரு விஞ்ஞான இத வந்து பிதற்றி, எவ்வளவு ஒரு அரைவேக்காடுத்தனமான படம்னு அத்தனை பேரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிமுகவுல போயி கல்யாண சுந்தரம் சேர்ந்திருக்காரு. இப்ப திமுகவுல வந்து ராஜீவ்காந்தி சேர்ந்திருக்காரு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தெளிவான ஒரு பிரிதல் இது. இது வந்து ஜாதி, பொய்யி, அவதூறு அதிமுகல போய் சேர்ந்திருக்கு. எடப்பாடி கால்ல போய் விழுந்திருக்குது. இன்னொரு பக்கம் பெரியாரை பேசுகிற ராஜீவ்காந்தி, சமூக நீதி பேசுகிற நானும் அவரும் பல விவாதங்கள்ல நான் திமுக இல்ல திராவிட இயக்கம் சார்பா கலந்திருக்கிறேன். அவரு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா கலந்திருக்கிறாரு. கொஞ்சமாவது அந்த கட்சியில நாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் ராஜீவ்காந்தி. இந்த நாம் தமிழர் நெறைய பேர் இருக்காங்க 2ஆம் கட்ட தலைவர்ன்னு. இப்ப எவ்வளவு அநாகரிகமா சேனலே நடத்துறாங்க யூடியூப். எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய தலைவர் வழிவந்தவர்கள். ராஜீவ்காந்திக்கு வந்து திமுகவில் சேர்ந்திருப்பது சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அவர் சொன்ன மாரியே நாம் தமிழர்ல இருந்தபோதும் அவர் எந்த காலத்திலயுமே பெரியார திட்டினதோ, அவர்களுடைய அந்த ஒரு தொண்டர்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க அண்ணனை போல ஏதாவது கிறுக்குத்தனமாக உளறுவதோ பண்ணதில்ல. அவர் இத்தன நாள் அங்க எப்படி இருந்தாருன்னு தான் நான் நிறைய முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்ன ரொம்ப டீசென்ட்டா பேசுறாரு. இவர் எப்படி நாம் தமிழர்ல இருக்காருன்றதெல்லாம் நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். அவர் திமுகவுக்கு வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். திராவிட கட்சிய ரொம்ப கடுமையா எதிர்த்த நாம் தமிழர் கட்சியில இருந்து கல்யாண சுந்தரம் போய் அதிமுகல சேர்ந்திருக்காரு. அவர் ஒரு விளக்கம் குடுக்குறாரு. இப்ப ராஜீவ்காந்தி வந்து திமுகல சேர்ந்திருக்காரு. இவர் ஒரு விளக்கம் குடுக்குறாரு. இவங்க 2 பேரோட விளக்கத்துல எது நியாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க கல்யாண சுந்தரம் உடைய பிரஸ் மீட்ட பார்த்தீங்களா? அதுல ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் நிலவுச்சு. நீங்க அதிமுக தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகங்கள் இழைத்துக் கொண்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீட்ல இருந்து அ அத்தனை விஷயங்களிலும் அது பாஜகக்கு இன்னைக்கு இந்த விவசாய போராட்டத்த எடுத்துக்கங்க. மா மானமுள்ள மாநிலங்கள் எல்லாம் வழக்கு போட்டிருக்கு. ஆளுக்கு முன்னாடி போய் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பாஜக காட்டுன இடத்துல பாயிற மாரி இன்னைக்கு அதிமுக ஆயிருச்சு. அதுல கீழ போய் உட்கார்ந்துகிட்டு பாஜகவை தேவையானா அதிமுக எதிர்க்கும்னு சொல்றது. எடப்பாடியே சிரிக்க மாட்டாரா? இதெல்லாம் கல்யாண சுந்தரம் பேசினது. எதிர்க்கும். உலகத் தமிழர்களுக்கு பாதுகாவலனாக அதிமுக இருக்குன்னுலாம் கல்யாண சுந்தரம் பேசுறாரு அந்த பிரஸ் மீட்ல. இவ்வளவு கேவலமான ஒரு ஒரு சமாளிப்பையோ, இவ்வளவு கேவலமான ஒரு கருத்தையோ ராஜீவ்காந்தி சொல்லல. பெரியாரே இந்த காலத்திலும் விட்டுக் கொடுத்ததில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திமுகவினுடைய இருப்பும், திமுகவினுடைய ஆதரவும் தேவைப்படுதுங்கிறத எளிமையா சொல்லி சேர்ந்திருக்காரு. இதை நான் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாவும், அத வந்து ஒரு பிழைப்புவாதமாவும் நான் கண்டிப்பா பார்க்கிறேன். இப்ப பத்திரிகையாளர்கள்லாம் சீமான்ட்ட கேட்கிறப்ப, இந்த மாதிரி ராஜீவ்காந்தி அங்க போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு கேட்கிறப்ப, அவர் வந்து சிரிக்கிறாரு. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. வெறும் பதிலே சொல்லாம சிரிக்கிறாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இந்த சிரிப்பு எப்படி என்னன்னு தெரியல. உங்களுக்கு பாவமா இல்லையா? நீங்க கடைசியா சீமானுடைய எந்த பேட்டிய பார்த்தாலும் ரொம்ப பரிதாபமா, ரொம்ப பாவமா இருக்கு. அது நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். என்னைக்கு மேடைக்கு மேடை பொய் பேச ஆரம்பிச்சாரோ, கேவலமா பேச ஆரம்பிச்சாரோ, அதற்கு பிறகு அவரை பற்றி பேசுவதே ஒண்ணும் பயனில்ல. இது வந்து இந்த கையறு நிலை. எ எல்லாரும் போறாங்க அப்படிங்கிற ஒரு இப்ப விஷயம் தான் பார்க்க வேண்டியது. சமீப காலத்துல அ
திராவிட கட்சிகள் குறித்தான பத்திரிகையாளர்கள் கேள்வியா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள்ல எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்ல, நிராகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சிரிப்பை நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உலகமே தனி. அவங்க தலைவர் மாதிரியே அவங்களோட உலகமே தனி. நான் உன்னை சவுக்கால அடிப்பேங்கிறது, இல்லைன்னா காஞ்ச மட்டையில அடிப்பேங்கிறது, இதெல்லாம் அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ற ஒரு பைத்தியக்கார கூட்டம். பைத்தியக்கார கூட்டம்ங்கிறத நான் அவமரியாதையான வார்த்தையாக தோன்றலும் எனக்கு வேற வார்த்தையே கிடைக்கல. ஏன்னு சிரிக்கிறது, எதற்கெடுத்தாலும் சிரிக்கிறது, பொய் சொல்றது, கேவலமா பேசுறது. இந்திரா காந்தி செத்தப்ப 3 நாள் பட்டினி கிடந்தாராம். ஒரு பேட்டியில சொல்றாரு. இப்ப ஈழத்துல போர் நடந்துட்டு இருந்தப்ப போய் ஆமக்கறி, முயல்கறி, பன்னிக்கறி வேட்டை. அப்ப ஈழத்துல என்ன இதுவா நடந்துகிட்டு இருந்துச்சு? ஈழம் கிடைச்சு என்ன கொண்டாட்டமா நடந்துட்டு இருந்துச்சு? இங்க இத்தனை இத்தனை உயிர் போச்சா? அப்ப போய் நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டினாராம். இந்திரா காந்தி செத்தப்ப 3 நாள் பட்டினி கிடக்கிற இத பார்த்தா தெரியும். ஆக இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். இது இது அவர்கள் வந்து ஒரு தனி உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப சில மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, அவங்கவங்க தனியா ஓரமா நின்னு அவங்களா ஒரு உலகத்துல இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க உலகத்துல அவர்தான் அதிபர். அவர் ஒண்ணும் இல்லங்க. பூமி படம் வந்திருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். ஒருத்தன் நாம் தமிழர் வந்து ஒரு போன வாரம் ஒருத்தன் என்ன வீடியோ போட்டிருக்கான்னா, பூமிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆவணப்படமா. அது வந்து சீமான வச்சே எடுத்திருக்காங்களாம். அதையே வெட்டி வெட்டி பண்ணாலே அது நாம் தமிழர் மிகப்பெரிய பிரச்சாரம் அமையுமா. பூமி எவ்வளவு கேவலமான ஒரு விஞ்ஞான இத வந்து பிதற்றி, எவ்வளவு ஒரு அரைவேக்காகத்தனமான படம்னு அத்தனை பேரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. மாத்திரை சாப்பிட்டா கார்பன் டை ஆக்சைடுல மூச்சு விட முடியுங்கிற அளவு அபத்தம் இருக்கு அதுல. அத போய் இவங்க வந்து இவங்களுடைய ஆவணப்படம், இவங்களோட பிரச்சார படம்னாங்கன்னா, இவங்களோட தகுதிய நீங்க பார்த்துக்கங்க. இந்த கட்சியில ஒரு கொஞ்சம் சேனிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அது இருந்தா கூட நாம் தமிழர்ல இருக்க முடியாது. அது இன்னொரு பாஜக அவ்வளவுதான். இப்ப குறிப்பா சொல்றாரு, தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்த பிள்ளை வந்து இனிமே வந்து சட்டப்பையில உதயநிதி ஸ்டாலினோ, ஸ்டாலின் அவர்களோட போட்டோ வச்சுட்டு திரியுது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்றார். மாவீரன் படத்தையும், அவருடைய குழந்தை மாவீரன் படத்தையும் மாமனார் காளிமுத்துக்கும் வீர வணக்கம் போஸ்டர் ஒட்டுறப்ப நல்லா இருந்துச்சா? காளிமுத்து தான் பிரபாகரனுக்கு தூக்குல போடணும்னு தீர்மானம் இயற்றினவரு. ஜெயலலிதா முதல்வரா இருந்தப்ப காளிமுத்து இவருடைய மாமனார் தான் இயற்றினாரு. வருஷம் வருஷம் வெக்கமே இல்லாம வீரத்தமிழர் காளிமுத்துக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? சீமானுடைய இறந்து போன மாமனார் உயிரோட இருந்தப்ப கூட கல்யாணம் பண்ணல. எப்பயோ இறந்து போன மாமனாருக்கு சீமானுடைய மாமனார்னு போஸ்டர் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அடுத்தவர்களை பேசுவதற்கான தகுதியாவது ஏதாவது இருக்கா? நான் இன்னொன்னு சொல்றேன். தமிழ் தேசியம் என்பது திராவிடம் தான். திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற இல்ல. திராவிடத்தை விட தமிழ் தேசியத்தை வீரியமாக, உயிரோட்டமாக இந்த மக்களுடைய மனசுல கொண்டு போய் சேர்த்தது வேற எதுவுமே இல்ல. அதனுடைய இன்னமும் நம்ம அதனுடைய வேர்களை நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறோம். அதனாலதான் இந்தியா ஒரு முடிவெடுத்தாலும் கூட தமிழ்நாடு தனித்து ஒரு முடிவெடுக்குது. இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து அறிவு வருது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானால இருந்து டிராக்டர் எடுத்துட்டு கிளம்பி போயிருக்காங்க. தமிழ்நாடு எப்ப சொல்லுச்சு மோடி வந்து பூட்ட கேஸ், மோடினால ஒண்ணும் உருவாகாதுன்னு எப்ப சொல்லுச்சு? இது என்ன? இது திராவிடம் நம்ம தனிங்கிறத விதைச்ச அதை விட என்ன உனக்கு தமிழ் தேசியத்தை மனசுல விதைச்சது? இது பிரச்சாரத்தின் மூலமா, இயக்கங்களின் மூலமா, கட்சிகளின் மூலமா நம்ம விதைச்சிருக்கோம். இவங்க யாரு? இவங்க ராஜபக்சேவனா யாருன்னே தெரியல இப்ப இருக்கவனுக்கு. 2009லயாவது கொஞ்சம் பேசினாங்க. இப்ப முழுக்க முழுக்க எதோ கலைஞரையும் ராகுல் காந்தியும் திட்டிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அறிவு என்பது அவ்வளவுதான். இதை பத்தி இந்த கட்சியையோ இந்த கட்சியில இருக்கிறவர்களையோ பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இப்ப வெறும் 3% ஆரியர்களை காமிச்சு 90% திராவிடர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க, தமிழர்கள் ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க யார்கிட்ட போய் ஐடியா கேக்குறீங்க? யாரு உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுன்னா, சங்கரப்பான்னு ஒருத்தர் எழுதி கொடுப்பாரு. சங்கரப்பா ஒரு பார்ப்பனர் போல. பார்ப்பனர் வந்து எதையோ எழுதி கொடுக்குறாரு. அட்டாக்கு, டாக்கு. அப்ப டாக்குங்கிற வார்த்தையில இருந்தா அட்டாக்கு வந்துச்சு. பேச்சுங்கிறதுல வார்த்தையில இருந்தா ஸ்பீச்சுங்கிறது வந்துச்சுன்னு என்னென்னமோ எழுதி கொடுக்குறாங்க. என்னென்னத்தையோ சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து மேடையில பேசிட்டு காமெடி பீஸ் ஆயிட்டு போறாரு. கலக்கப்போவதியா யாரு ஷோ மாதிரி இருக்கு நமக்கு டிவில பார்க்கும் பொழுது. உன்னை யூஸ் பண்றாங்க. நீயும் அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு பயனுக்காக யூஸ் ஆகிக்கிற. அப்புறம் என்னத்த உன்னை ஏமாத்துனாங்க? என்னத்த இங்க அழிஞ்சு போச்சு? அப்புறம் இப்போ ஒரே ஒரு விஷயம். இவரே இன்னொரு பேட்டியில சொல்றாரு, மத்த மாநிலத்தை விட தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு. நீ எதுக்கு இங்க வரேன்னு இவரே கேட்கிறாரு. என்னங்க இது? ஒரு லூசுத்தனமான ஒரு அந்த கட்சியும் சரி, அந்த கட்சியோட கொள்கையும் சரி. ஒரு இதுல பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ன்னு இவரே பயங்கர புகழ்ந்து மேடையில பேசுவாரு. இன்னொரு மேடையில பிச்சைக்கார பையன்பாரு. ஜெயலலிதாவை வேலு நாச்சியார்னு கூட்டம் நடத்திருக்காரு. ஜெயலலிதாவை. அதே ஜெயலலிதா மிக அசிங்கமா
திராவிட சுடுகாட்டுல ஆண்களுக்கு இடையில படுத்திருக்காங்கன்னு சொல்லி அவமரியாதை பண்ண ஒரு கேவலமான ஒரு ஆள் இவரு. இவ்வளவு கேவலமான ஒரு ஆள் முன்னுக்கு பிறனாக ஒண்ணுல கூட ஒரு ஒரு நேர்மையோ, ஒரு நிதானமோ, ஒரு உண்மையோ இல்லாத ஒரு ஆளுக்கு இங்க இருக்கிற கட்சி பத்தி எல்லாம் பேசுவதற்கு என்ன இருக்கு? நீங்க ஒண்ணுமே இல்லாம 2.5% ஓட்டு வாங்குறப்ப இவ்வளவு பொய், இவ்வளவு புரட்டு, இவ்வளவு அராஜகம். உங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து இணையத்துல நடந்துக்கிறத விடவா கேவலத்த வந்து பெரிய கட்சிகள் பண்ணிட்டாங்க. இல்ல அதுல இருக்கிற தொண்டர்கள் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு இந்த கூட்டம் அது. அதை வந்து ஒரு கசடு. இந்த சமூகத்தின் கசடு ஃபுல்லா சேர்ந்து ஒரு கட்சியில இருக்கு. அது அதனுடைய தலைவரின் நீட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்சியில் இருப்பது இளைஞர்களுக்கும் நல்லதில்ல. அது வந்து இதுவும் இல்ல. இப்ப வந்து மு- திராவிடம் சொல்றீங்க. ஆனா வந்து ஜெயலலிதா அவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? திராவிடம் திராவிடம் தானே பேசுறீங்க. அவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஜெயலலிதா பிறப்பால் பார்ப்பனராக இருக்கலாம். ஆனால் இந்த திராவிட விஷயம் இருக்குல்ல, இந்த திராவிடம் முன்னெடுக்கிற விஷயங்கள், இந்த சமூக நீதியாகட்டும், படிப்பாகட்டும், எல்லாரும் படிக்கணும். இதற்கு எதிராக ஜெயலலிதா எப்போதாவது செயல்பட்டு இருக்கிறாரா? இந்த தமிழக மண்ணோ, திராவிட இயக்கமோ செயல்பட்டு இருக்கிறதா? எப்போதாவது அவர் செயல்பட்டாலும் எதிர்க்கட்சி ஒண்ணு திருத்தும். கலைஞர் அறிக்கை அவரை திருத்தும். மக்கள் அடுத்த தேர்தல்ல திருத்துவாங்க. உதாரணத்துக்கு இந்த மதமாற்ற தடை நான் எம்ஜிஆர்ல இருந்தே வரேன். எம்ஜிஆர் வந்து ஒரு முதல்ல இப்பதான் நம்ம இந்த இடபிள்யூஎஸ் பொருளாதார இடஒதுக்கீட கேள்விப்படுறோம் இல்லையா? இதை எம்ஜிஆர் அப்பயே கொண்டு வந்து தேர்தல்ல மக்களிடம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார் எம்ஜிஆர். அதற்கு பிறகுதான் வந்து என்ன பண்றாரு? ரிசர்வேஷனே கூட்டுறாரு. எப்படி பொருளாதார இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீட கூட்டுறாரு. அப்ப இந்த மக்களோ, இந்த மண்ணோ, இந்த மண்ணில் திராவிட இயக்கம் விதைத்து வைத்திருக்கிற அந்த ஒரு புரிதலோ இவர்களை செயல்பட வைக்குது. அதனால இன்னொரு விஷயம் திராவிட இயக்கத்துல ரொம்ப பாராட்ட இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசின உடனேயே உன் ஆளு ஃபுல்லா ஜாதி பேசிட்டு இருக்கான்ல. இவன் வந்து தமிழ் சாதியா, நீ தெலுங்கு சாதியா, நீ அவனா, நீ என்ன வந்து மலையாளின்னு இருக்காங்க, கன்னடன் இருக்காங்க, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதாவது எவன் எதிர்த்து பேசினாலும் அவன் தெலுங்கன், எவன் எதிர்த்து பேசினாலும் அவன் வந்தேரி. இவ்வளவு கேவலமா ஒரு அரசியல் பண்றியே. இத்தனை வருஷம் திராவிட இயக்கம் பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசியும் பார்ப்பனர் ஒருத்தராக முதல்வராக முடியுது இல்ல இங்க. இதை விட இது வந்து ஒரு வெறுப்பரசியல் இல்ல அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு ஆதாரம் என்ன இருக்கு? நான் இப்பவும் சொல்றேன். திராவிட இயக்கம் என்பது பார்ப்பனர்களுக்கு எதிரானது இயக்கமா என்னைக்குமே கிடையாது. அது பார்ப்பனியத்துக்கு எதிரான இயக்கம். ஏன் இவர் சின்ன தூசி இருந்தாரு. எவ்வளவு பெரிய திராவிட இயக்க விசுவாசி. அவர் வந்து பிறப்பால் பார்ப்பனர் தான். எவ்வளவு பெரிய கலைஞர் விசுவாசி அவர். அவர் எழுதிய திராவிட இயக்க ஆதரவு கட்டுரைகளை விட யார் அதிகமா எழுதியிருக்கா? அப்போ நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை வச்சுதான் திராவிட இயக்கம் தனது ஆதரவாளர்களையும் தன்னுடைய தலைவர்களையும் தேர்ந்தெடுக்குமே தவிர உங்களை மாதிரி பிறப்புல போய் நோண்டிக்கிட்டு ஜாதி சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு அந்த இது என்ன சொல்றது அந்த ரத்த சோதனை பண்ணி இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு கண்டுபிடிச்சு இதுலயே தான் இருப்பாங்க. நீங்க எவனா போய் பாருங்க. நீங்க எவன நாம் தமிழர் பாருங்க ஜாதி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புத்தி வந்து திராவிட இயக்கக்காரர்களிடம் கிடையாது. இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர இது வந்து திராவிட இயக்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தானே தவிர நெகட்டிவ் கிடையாது. இப்ப என்ன சொல்றோம், தமிழ் தேசியம் தான் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரானது. நாங்க எதையுமே ஆளை படிச்சுதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து தர்க்க ரீதியானதா? இல்ல தமிழ் தேசியம்ங்கிறத இவங்க அந்த தமிழ் தேசியங்கிற வார்த்தையே இவர்கள் பயன்படுத்துவது ரொம்ப தப்பு. அதனாலதான் நான் இவர்களை குறிப்பிடும் போது போலி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லுவேன். இவர்களுடைய அடிப்படையே தப்பு. நீ கட்சிய பதிவு பண்ணிக்கிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சியை பதிவு பண்ணிக்கிட்டு நீ என்ன தமிழ் தேசியவாதி? நீ என்ன பியூர் தமிழ் தேசியம்? மத்தவெல்லாம் என்ன ஏமாத்திட்டான்? என்ன அண்ணாவை வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இப்ப வந்து நமக்கு வந்து வீடு இருந்தாதான் இது பண்ண முடியும். நமக்குன்னு மக்கள் இருந்தாதான் அடுத்தடுத்து முன்னேற்றம் வர முடியும். மக்களை இழக்க அவர் வந்து தயாரா இல்ல. அதனால அவர் ஒரு சமரசம் செய்து கொண்டார். இந்த தனித்தமிழ்நாடுங்கிறத விட்டுட்டு அவர் அந்த காரணங்கள் இருக்கிறத ஒத்துக்கிட்டாரு. அந்த நேர்மை கூட உனக்கு கிடையாது. நீ என்னமோ தமிழ் தேசிய போராளி மாதிரியே பேசிக்கிட்டு கட்சியை பதிவு பண்ணி நீ எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் உட்கார்ந்துருக்க. உன்னால அதை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. இப்படி இருக்கும்போது என்ன நீ ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியவாதியே கிடையாது. உண்மையான தமிழ் தேசியவாதிகள்லாம் திராவிட இயக்கத்தில் இருந்தவர்கள், திராவிட இயக்கத்தில் இப்போதும் இருப்பவர்கள் தான் உண்மையிலேயே தமிழ் தேசியவாதிகளா நான் பார்க்கிறேனே தவிர, இது வந்து ஆரியர்களால, பார்ப்பனர்களால எப்பயுமே காலங்காலமாக இந்த மாதிரி சிறு சிறு குழுக்கள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை நிறுத்துகிற ஒரு கூட்டம். அப்படிதான் நான் சீமானை பார்க்கிறேனே தவிர, நான் என்ன கேட்கிறேன், வாட் டேமேஜ் ஹி கேன் டூ டு பிராமணிசம் இன் தமிழ்நாடு? என்ன டேமேஜ் இவரால பண்ணியிருக்காரு? அட்லீஸ்ட் ஒரு பேச்சையாவது காட்டுங்க. நான் அவன் எழுதி கொடுக்கறதான் பேசுறேன். நீயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற எல்லா இன்டர்வியூலையும் நீ என்ன
இது பண்ணிருக்கு. எனக்கு புரியல. அத்தனையும் இரட்டை நிலைப்பாடு, அத்தனையும் குழப்பம். நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கையில மீண்டும் மெடிக்கல் காலேஜுக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வருவோம். தேர்தல் அறிக்கையில இருக்கு. போன தேர்தல் அறிக்கையில நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னதான் நிலைப்பாடு? அப்ப நீட்டுங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம அது என்ன எக்ஸாம் அது? நீங்க நம்மகிட்ட இருந்த நுழைவுத் தேர்வை நம்ம வந்து ரத்து செய்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் எப்பயோ. அதை மீண்டும் நாம் தமிழர் கொண்டு வருவோம். இவங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு பைத்தியகாரத்தனமா. அப்ப அதையும் பண்ணிக்கிட்டு நீட்டையும் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இவ்வளவு கேள்வி நீங்க கேட்கிறதும் இதற்கு நான் பதில் சொல்றதுமே எனக்கு பெரிய ஒரு அயற்சியை கொடுக்குது. இதுல வந்து விவாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வெறும் பாத்திரத்தை எவ்வளவு நேரம் நம்ம போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது அந்த பாத்திரம் காலி, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் இது இல்லை. இப்ப இறுதியான ஒரு கேள்வி சார். நாம் தமிழர் கட்சியை பார்த்துதான் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன காப்பி அடிச்சாங்களா அவர் பார்த்து? செயல் திட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வந்து புரிஞ்சுக்கணும். அவர் என்ன வேணா செய்யலாம். 2% ஓட்டு இருக்கிறவன் என்ன வேணா செய்யலாம். 234 தொகுதியிலையும் பெண்களை நிப்பாட்டுறேன்னு சொல்லலாம். என்ன வேணா செய்யலாம். அண்ணா சொல்லுவாரு, வெறுங்கையை வீசிட்டு போறவன் வந்து எப்படி வேணா ஆட்டிட்டு போலாம், எப்படி வேணா எங்க வேணா ஆடிக்கிட்டே போலாம், அவனை எவனும் கேட்க மாட்டாங்க. என்ன கரண்டியில் என்ன இருக்கிறவன் வந்து பார்த்துதான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறதோட தான் திமுக வந்து திருநங்கைகளை தேர்தலில் நிறுத்துது, பெண்களுக்கு இது கொடுக்குது, சுற்றுச்சூழல் அணி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுற்றுச்சூழல் அணி ஆரம்பிக்கிறதுலாம் வந்து அடுத்தடுத்த பரிமாணம். திராவிட இயக்கம் ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து இருக்கு, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கொண்டு வரும்பொழுது அடுத்த கட்டமா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுக்கிறாங்க. இது எவல்யூஷனரி வளர்ச்சி. நீ சும்மா எதையாவது இதை படிச்சுக்கிட்டு இந்த பூமி மாதிரி படத்தெல்லாம் எங்களுடைய கொள்கைன்னு பேசிக்கிட்டு இப்ப திமுக ஒரு சுற்றுச்சூழல் அணி அமைச்சாலும் பூமி மாதிரி எவனும் படிக்காத, எவனும் டாக்டர் இன்ஜினியர் ஆகாத, எல்லாம் வந்து இங்க விவசாயம் பாருன்னு லூசுத்தனமா கூப்பிடாது. நீங்க லூசுத்தனமா கூப்பிடுவாங்க. ஆடு மாடு மேய் எவனும் படிக்க இவர்தான் பேசுறாருல, நீ எவனுமே படிக்க வேணாம், உனக்கு ஊர் சுத்தி பாக்குறது ஆசையா, உன்னை டூரிஸ்ட் கைடு ஆக்கிறேங்கிறாருங்க இவரு. என்ன இது, ஊர் சுத்தி பாக்குறவங்க டூரிஸ்ட் கைடு ஆக முடியுமா? இதெல்லாம் ஒரு அரசு கொள்கையா இது? இவரை பார்த்து காப்பிடிக்க என்னங்க இருக்கு? இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், இவங்க ஒரு தனி மாயையான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவங்களை அப்படியே விட்டுறணும். அவங்கள உள்ள போய் கை வச்சு அவங்கள பத்தி பேசுறதோ வேணாம், தயவுசெய்து வேணாம். இவ்வளவு நேரம் எங்களோடு நேரம் ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி சார்.